பைபிளில் சொல்லப்படுகின்ற மோசே அவர்கள் பார்வோன் அரண்மனையிலே குழந்தையிலிருந்து வளர்ந்தவர். நல்ல அறிவிலும் ஞானத்திலும் எல்லா சகலவித கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் மோசே அவர்கள். அதுக்கப்புறம் அந்த பார்வோன் அரசவையில ஒரு பிரச்சனை வந்ததுனால அவரு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்ட பிறகு 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை வாழ்றார். அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் தேவன் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். நீ போய் பார்வோன் கிட்ட பேசு, நான் சொல்றதை அங்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோசே என்ன சொல்றாரு, எனக்கு திக்கவாயு மந்த புத்தியமா இருக்குது அப்படின்றாரு. அதை பற்றி இந்த சகோதரனும் சகோதரியா என்ன சொல்றாங்க கேட்போம் வாங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா. மோசே குறித்து யாத்ராகமத்தில் எழுதப்படும் போது அவர் திக்குவாயி மந்தனாவு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு. அதுவே ஆவியானவர் அப்போஸ்தலர்ல எடுத்து எழுதும்போது அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்னு போட்டிருக்கு. அப்ப அவர் திக்குவாயா இல்ல வல்லவரா? ஓகே, ரெண்டுமே தான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஓகே. அவர் பார்வோனுடைய வீட்டில் இருக்கும்போது, அதாவது ராஜ சமூகத்தில் இருக்கும்போது அவருக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் நல்ல வாக்கிலும் சரி செய்கையிலும் சரி வல்லவராக இருந்தார். ஆனால் இந்த இடத்துல அதுக்கப்புறம் அவருக்கு 40 வருஷம் வனாந்தரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. இப்போது தேவன் கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் திக்குவாய் மந்தனாவுன்னு. இந்த திக்குவாய் அப்படின்ற அந்த டேர்ம் ஸ்டம்பரிங், அதாவது டிசத்ரியான்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். நியூரோ ப்ராப்ளம்னால சரியாக வார்த்தைகள் வராது. அவங்க நினைக்கிறது ஒன்று, ஆனால் அதை முழுசாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம். அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இயேசு கண்டிப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆனால் மோசே அவர்கள் தேவனிடத்தில் எனக்கு திக்குவாயு மந்த புத்தியமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு உன்னோட அண்ணனை அனுப்புவேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் போறாரு, அவருடைய வேலைகளை முடிக்கிறார். இந்த சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கும் அது போல திக்குவாய் இருந்தா நீங்களும் சரியாயிடுங்க, கர்த்தரை நம்புங்க, உங்களுடைய திக்குவாயும் சரியாயிடும். இந்த திக்குவாய் எதனால வருதுன்னா ஒரு நியூரோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த காலத்தில் அதிகமான திக்குவாய் யாருக்கும் வர்றதில்லை. ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் 50 வருடத்துக்கு முன்னால் நிறைய பேர் திக்குவாயில் இருப்பாங்க. அப்போ சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, தண்ணி கூட குடிக்க அதிகமாக கிடையாது, குளிக்கிற வசதி கிடையாது, குழந்தையை எப்படி ஒரு ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானம் இல்லை. அந்த சமயத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த திக்குவாய் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இங்கே இந்த பிரதர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இருந்ததுன்னா அது கர்த்தர் சரி செய்துவாரு அப்படின்னு சொல்றாரு. இங்கே கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் திக்குவாய் இருந்துக்குது. அவர்கள் வளர வளர அந்த திக்குவாய் போயிடுச்சு. நம்ம கண் கூட பார்த்துனுக்கா அதெல்லாம். கற்றுக்கிட்டு வந்தால் தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணால் தான் நம்முடைய திக்குவாய் சரியாக போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது நாளடைவில் நம்முடைய சரீரமானது வளர 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 அது உறுப்புகள் எல்லாம், தொண்டை பகுதி, அந்த நரம்புகள் எல்லாம் அது சரியாக அது அந்த திக்குவாய்ன்றது சரியாயிட்டு ஒரு நல்ல நார்மலாக நம்மளை போல பேசுறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வணங்கினா தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாத கும்பிடாதவங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்குதா? மற்றவர்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லையா? அது மட்டும் ஒரு விந்தையாக பேசுகிறாங்க இந்த கிறிஸ்தவங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு ஆச்சரியமாகுது. இவங்கெல்லாம் ஒரு சிந்திக்காத பேசுறது. இவங்கெல்லாம் ஒரு பயத்திலேயே இயேசு கிறிஸ்துவ உயர்த்தணும், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ உயர்த்தணும், அது அவருக்கு தேவையில்லாத விஷயம். நீ இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி பேசுறது அவருக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அதை அவர் விரும்புறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவ உயர்த்தி பேசுறது அவர் விரும்புறது கிடையாது. இந்த நினைப்பில் தான் இவங்க நீங்கள் பைபிள் படித்தா சரியாயிடும், ஜெபம் பண்ணா சரியாயிடும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய ஒரு ஒரு களவாணித்தனம் தான் இவங்க பண்ணுறது. பைபிளை வச்சு ஒரு கள்ளத்தனம் தான் இவங்க பண்ணுறாங்க. மக்களை மயக்கி ஏமாற்றி பயமுறுத்தி அவங்கள இயேசு கிறிஸ்து ஏற்றுக்க சொல்கிறதுல ஒரு நன்மையும் கிடையாது. அது பைபிளை விரும்புறது கிடையாது. ஒருத்தரை மதம் மாற்றுறது பைபிள் விரும்புறது கிடையாது. ஒரு மனிதன் இங்கே மனம் மாற வேண்டும், அவனுடைய தீய சிந்தனையிலேருந்து விடுபடணும், ஒரு நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும். இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம வாழ்ந்து ஒரு முன்னுதாரணமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் பைபிள் எதிர்பார்க்குது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு ஒரு உதாரண வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காரு.
அதை விட்டுட்டு நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கினா தான் திக்குவாய் போயிடும், இயேசு கிறிஸ்து நம்ம நம்பினா தான் எல்லாம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துன்ற பேரை சொல்லாதவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பைபிள் படிக்காதவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த உலக வழக்கத்தை சரியாக வாழ்கிறார்கள். இந்த வேதம் சொல்லும் உலக வழக்கத்தை அவங்க சரியாக கடைபிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. சொந்த வீட்டோட, பேங்க் பேலன்ஸோட, நகைகளோட, பொன் தங்க நகைகளோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்கள், இந்த உலக வழக்கங்கள் எல்லாம் இவங்க உதாசீனப்படுத்துறது. பொன் நமக்கு தேவையில்லை, பொருள் நமக்கு தேவையில்லை, வீடு நமக்கு தேவையில்லை, நமக்கு பரலோகத்தில் பெரிய வீடு இருக்குது, பொட்டலை வீதி இருக்குது. இப்படியெல்லாம் பைபிள் இவங்க சரியான ஒரு புரிதல் இல்லை, ஒரு பகுத்தறிவோடு அந்த பைபிளை படிக்கிறது கிடையாது. நம்ம மனிதனை முன்வச்சு அந்த பைபிளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த பைபிளை ஒரு மனிதனை மையமாய் வச்சு தான் எழுதிருக்குது. அதுக்காக தான் மோசேயை தொடங்கி இன்று நாம் வரைக்கும் நம்ம இந்த பைபிளில் நாம எப்படி வாழணுன்ற விஷயத்தை தான் இங்கே எழுதி வச்சுக்குது. மோசே அந்த காலத்தில் கர்த்தர் கூட பேசின மோசே தொடங்கி இந்த காலத்தில் நாம் இருக்கிறோமே, இதுக்காகத்தான் இவ்வளோ விஷயத்தையும் பைபிளை எழுதி வச்சுக்குது. எதற்காக எழுதி வச்சுக்குது? நாம் நல்லா வாழணும், அதுதான் அந்த விஷயத்தை தான் பைபிள் எழுதி வச்சுக்குது. நம்ம எதையும் இல்லாத, சொந்த வீடு இல்லாத, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத, கிழிந்த படையோ அழுக்க படையோட காய்ந்த தலையோட இருந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அப்படின்றத பைபிள் விரும்புறது கிடையாது. இங்கே நம்முடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். சரீரத்தை சரியா பார்த்துக்கலாம் திக்கு வாய் வரும். சரீரத்தை சரியா குளிக்க வைக்கலன்னா பல பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும். இதுதான் பைபிள் சொல்லுது. இது 40 வருடம், மோசேயின் 40 வருடம். இந்த 40 வருடம்ன்றது அவர் வனாந்தரத்தில் இருக்காரு. அதே மாதிரி 40 வருடம் இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் போறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட 40 வருடங்களை பைபிள் இருக்குது. இப்போ அந்த பைபிளில் இருக்கிற 40 வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் 40 வருடங்களை எடுத்துக்கணும். அந்த 40 வருடங்கள் பைபிள் கணக்குப்படி பார்த்தா வாரங்களாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுது. பைபிளில் 40 வருடங்கள் என்றது நம்முடைய வாழ்க்கையில 40 வாரங்களாக செயல்படுது. இதெல்லாம் பைபிள் ரகசியம். ஏன்னா மென்மேலும் நான் உங்களுக்கு சரியான விளக்கம், நல்ல விளக்கம் வேணும்னா என்னுடைய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த உண்மைகளை நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். உங்களுக்கு 40 வருடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் 40 வாரங்கள் என்பது எந்த வாரத்தை குறிக்கிறது அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்முடைய வாழ்க்கைக்காக எழுதப்பட்ட ஒரு பைபிள். இது வேதம். இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையை நாம் செழிப்பாகவும் சீரும் சிறப்புமாக, பிரச்சனை இல்லாத, சந்தோஷமாக, மனைவி குழந்தைகளோடு அன்போடு பராமரித்து அவங்களை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள். நம்முடைய வாழ்க்கை தான் ரகசியங்களாக எழுதி வச்சிருக்கிற இந்த வேதத்தில். மோசே தொடங்கி இன்று வரை நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் இதுக்காகத்தான். அந்த பைபிள் முழுக்க 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 எதுக்காக எழுதப்பட்டது? நாம் ஒரு மனிதன், தனி மனிதன் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆரோக்கியத்திலும் பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த விஷயம் எல்லாம் பைபிள் நடந்துக்குது. மோசே தண்ணீரில் விடப்பட்டு அங்கே பார்வோன் அரண்மனையிலே வாழ்ந்து அதுக்கப்புறம் 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை ஆடு மேய்க்கிறாரு. ஏன்னா ஆட்டு மேய்ச்சி தொழில் செய்கிறாரு. தனியாக அவர் வாழ்கிறாரு அந்த வனாந்திரத்தில், குடும்பம் இல்லாத. அங்கே ஒரு குடும்பத்தை அவர் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறாரு. இப்படிலாம் நடக்குது. ஏன் இது நடக்குதுன்னா இவ்வளோ விஷயங்கள் அது நம்ம புரிந்து கொள்ளவே ஒரு கடினமான விஷயங்களே ஏன் நமக்கு நடக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்த தான் இவ்வளோ பைபிளில் ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை புரியாத அளவுக்கு அவங்க எழுதி வச்சுக்குது. ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த விஷயம்லாம் எழுதி வச்சுக்குது. 40 வருடங்கள் பைபிள் எழுது, 40 வாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுது. இது எங்க செயல்படுதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு புரிந்தால், இந்த வேத ரகசியம் புரிந்தால், பைபிள் மறைப்பொருள் உங்களுக்கு புரிந்தால், இந்த 40 வருடங்கள் பைபிள் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் 40 வாரங்களாக அது நடைமுறையில் இருக்குது, இது பயன்பாட்டில் இருக்குது. நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இதை சந்திச்சுன்னு இருக்கிறோம். இதுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த
நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த 40 வாரங்கள் நாம் சந்திக்கிறோன்றத இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அப்படின்னா நான் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். மோசேயின் வாழ்க்கை வரலாறு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, மற்ற எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு, பைபிளுங்கிற வாழ்க்கை வரலாறு எல்லாமே நம்முடைய வருங்காலத்தை எடுத்து சொல்லுது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.